வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இந்த சேனல் உங்களை நம்பித்தான், உங்களுக்காக தான். சும்மா சொல்லுங்க. இந்த ஆன்மீக பணியில நம்மளால முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை செஞ்சிட்டு இருக்கோம். ஆன்மீக பணிக்காகட்டும் அல்லது கல்விக்காகட்டும், கல்விக்கான உபகரணங்கள் வாங்கி தருவதற்காகட்டும், அவ்வளோ ஏன் சிலருக்கு பசியை போக்கக்கூடிய உதவிகளை கூட நாம செஞ்சிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள். இதுல பங்கெடுத்துக்கிறதுக்கும் இதுல பங்கு கொள்றதுக்கும் உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறதுலாம் இல்லை. நாங்க உங்களோட இணைஞ்சிக்கிறோம். நீங்க இந்த ஆன்மீக பணியில இணைஞ்சி நம்ம எல்லோரும் சேர்ந்து இல்லாமை அப்படின்ற வார்த்தையை இல்லாம ஆக்குவோம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். சரி உறவுகளே, இன்றைக்கு ஆன்மீகம் வேற ஜோதிடம் வேற அப்படின்ற ஒரு கருத்து சில பேர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. அதுக்குண்டான ஒரு தீர்வு சொல்லிட்டு நம்ம அடுத்தது கன்னி ராசிக்கு உண்டான பதிவை பார்ப்போம். இப்போ ஆன்மீகம் வேற ஜோதிடம் வேற அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே இரு கண்கள் மாதிரி தான். ஆன்மீகம் இல்லாம ஜோதிடம் இல்லை, ஜோதிடம் இல்லாம ஆன்மீகம் இல்லை. உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நீங்க கணவன் எப்படி அமைவாங்க, மனைவி எப்படி அமைவாங்க, நல்ல குழந்தைகள் கிடைக்குமா, எனக்கு கல்யாணம் இருக்கா இல்லையா, எதிரிகள் யாரு, கடன் பிரச்சனை இருக்கா, நோய் நொடி பிரச்சனை இருக்கா, குழந்தைகள் எத்தனை குழந்தைகள், தொழில் என்ன, வேலை வாய்ப்பு என்ன, அவ்வளோ ஏன் நீங்க இறைவனா வழிபடுவீங்களா வழிபட மாட்டீங்களா, அதாவது ஆன்மீகவாதியா நாத்திகவாதியா அப்படின்றதுக்குண்டானது முதற்கொண்டு இந்த ஜோதிடத்தின் வாயிலாக தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஜோதிடத்துல நீங்க தெரிஞ்சிக்காத விஷயம்னு எதுவும் கிடையாது. அதனால இதுல என்ன உங்களுக்கு ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜோதிடன்ற நிலையில பார்க்கும்போது ஒரு சிலர்கிட்ட பார்த்துட்டு பலன் சரி வரல அப்படின்றதுனால எல்லா ஜோதிடரையும் நீங்க தவறா புரிஞ்சு கொள்றீங்க. ஜோதிடமே தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறீங்க. அப்படி இல்லை. ஜோதிடர்கள் எல்லோருமே திறமை வாய்ந்தவங்க தான். அவரவர்களுக்கு உண்டான திறமை இருக்கு இல்லையா, அதுக்கேற்றவாறு தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால அதை விட்டுடுங்க, நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா, நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான திட்டங்களை நீங்க செஞ்சு செயல்படுத்தி, கெட்டதா இருந்தா அதுல இருந்து விலகிக்கலாம், நல்லதா இருந்தா அதை பெருக்கிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக ஒவ்வொரு மனிதரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்ப ஜாதகத்தை ஜோதிடர்களிடம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் நீங்க பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. உங்களுடைய நட்பு உறவுகள்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ளார போலாம். உறவுகளே, கன்னி ராசிக்கார நண்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுல எப்பேற்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்னா, ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆண்டு 3 கிரகங்கள் பெயர்ச்சியாக இருக்கிறது. அதுல முதல் கிரகம் குரு பகவான், மற்ற 2 கிரகங்கள் ராகு கேது. இவங்க பெயர்ச்சினால உங்க ராசிகளுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளும் நற்பலன்களும் கிடைக்க போகுது அப்படின்றத விரிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். அதே போல சிம்மராசி நண்பர்களே, உங்களுக்கான பரிகார பலனும் இந்த பதிவுல இருக்கு. வீடியோ முழுசும் பாருங்க, உங்களுடைய பரிகார பலனை தெரிஞ்சுக்கோங்க. சரி, கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு சகோதரத்துவம், சகோதரனால அனுகூலங்கள் இந்த வருடம் சிறப்பாக இருக்க போகுது. சகோதரன்கிட்ட கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்து பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க. சகோதரனால அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கப்பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. அதே போல சிலரு மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனசுல ஏதேனும் பயம் இப்படி இருந்துட்டு இருக்கவங்க, அந்த பயம் நீங்கி உங்களுக்கு மனோதிடத்தையும் தைரியத்தையும் உண்டு பண்ணக்குண்டான வருடம்
வந்துருச்சு. இந்த வருடத்துல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல உற்சாகமா இருக்க போறீங்க. சிலருக்கு வெளி தொடர்புகள், வெளி உறவுகளால ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கப்பெறும். நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. கம்யூனிகேஷன் பெருகும். வெளி தொடர்புகள், வெளி உறவுகள் உங்களுக்கு பெருகும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரிசு யோகம் இந்த வருஷம் மிக சிறப்பா இருக்குங்க. உங்களுக்கு வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு கிட்டும். கோயில் கோயிலா இறை வழிபாடு செஞ்சுக்கிட்டு எவ்வளவோ டாக்டரை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கேன், வாரிசு யோகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற தம்பதிகளே, உங்களுக்கு ஓர் அற்புதமான வருஷம்தான் இந்த வருஷம். உங்களுக்கு கருவுரு நடைபெறும். வாரிசு யோகம் வந்துடுச்சு. வாரிசு இந்த வருஷம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். அதை தாண்டி சிலருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை, பூர்வீகத்துல வில்லங்கம், சிக்கல், கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் விடிவு காலம் வந்துடுச்சு. பூர்வீக சொத்து கைகூடும். பூர்வீகத்துல இருக்க வில்லங்கம், பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கிட போகுது. பிள்ளைகளால பிரச்சனைகள், மனக்கசப்பு, சங்கடங்கள் இது போன்றதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நீங்கிடும். குரு பகவான் வந்த உடனே உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். பாசம், அன்பு பெருகும். நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. ஆன்மீகம், இறைப்பணிகள் இதிலெல்லாம் ஈடுபடுவீங்க. கோயில் குளத்துக்கே போகாதவங்கெல்லாம் இந்த குரு பயிற்சி வந்தோடனே கோயில் குளத்துக்கு சென்று இறைவனை சேவிச்சுண்டு வந்து உங்களால முடிஞ்ச ஒரு தானமோ தர்மமோ இதெல்லாம் கொடுக்க போறீங்க. இந்த வருஷத்துல குரு பகவான் இந்த அற்புதத்தெல்லாம் உங்களுக்கு நிகழ்த்த போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு வருவோம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், டைவர்ஸ், இந்த பிரச்சனை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருக்கும். காரணம் சரிவர புரிதல் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இது இல்லாத காரணத்தினாலதான். அது மட்டும் இல்லாம காதலிக்கும் பொழுதே நிறைய ஆண்டுகளை கடத்தி விடுறாங்க. அதுலேயே அன்புகளை எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அதையெல்லாம் சலிச்சு போனதுனால ஏட்டிக்கு போட்டி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நிகழுது. சரி, அந்த டாபிக் அது போனா அது வேற மாதிரி போயிடும். நம்ம வருவோம். இது போன்ற காதல் மனங்கள், அரேஞ்சு மேரேஜ் இப்படி செஞ்சு இதுல பிரிவினை, டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நீக்கி இன்னைக்கு டைவர்ஸ் வேண்டாம், நான் கணவனோட இருக்கிறேன், நான் மனைவியோட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையை கொடுக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகல, திருமண தடை இருந்துட்டு இருக்கு, எப்பதான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு பொன்னான காலம்தான் இந்த வருடம். 2026 வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சிங்க. காதல் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி, இயற்கையாகவே காதல் வயப்படக்கூடியவங்க, காதலுக்கு உட்படக்கூடியவங்க இந்த கன்னி ராசிக்காரவங்க. காதல் நாயகன் அப்படின்லாம் சொல்லலாம். உங்களுக்கு காதல் ஏற்படுறதுக்கு உண்டான தருணம் அமைஞ்சிருச்சு. சிலருக்கு காதல் திருமணம் வெற்றி கொடுக்கும். காதல் திருமணத்துல நீங்க சக்சஸ். காதல் திருமணம் பண்றவங்க இந்த வருஷம் பண்ணிக்கலாம். குரு பகவான் சப்போர்ட் பண்றாரு. அதே மாதிரி சமூகத்துல எனக்கு நல்ல பேர் இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சமூக அந்தஸ்து உங்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் கொடுக்குறாரு. சமூகத்துல நீங்களும் ஒரு ஆள் தான் அப்படின்ற அளவுக்கு உண்டான அந்த தகுதியை இந்த வருஷம் உங்களுக்கு குரு பகவான் அள்ளி வழங்க போறாரு. இப்படி இது போன்ற இந்த கூட்டு தொழில், இதை பத்தி சொல்ல மறந்துட்டேன். கூட்டு தொழில் செய்யலாம். நீங்க கூட்டு தொழில மனைவியை பார்ட்னரா அமைச்சு செய்யறது இன்னும் சிறப்பை தரும். அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கவங்க இன்னைக்கே வேலையில இறங்கிருங்க. கூட்டு தொழில் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களும் தாராளமா கூட்டு தொழில் செய்யலாம். அதற்குண்டான காலகட்டம் வந்துடுச்சு. இது போன்ற நற்பலன்கள் அத்துணையும் கொட்டி கொடுக்கிறார் இந்த வருடம் குரு பகவான். ராகு கேது இவைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவில்லை. இவர்களின் பெயர்ச்சியை பற்றி சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பலன்களை சொல்லக்கூடும். அதனால அதை பத்தி விரிவா அவங்க பெயர்ச்சி ஆகும் பொழுது பார்ப்போம். இந்த வருடத்தினுடைய பலன்கள், இப்பேற்பட்ட பலன்களை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பரிகார பலன் இதை பத்தி பார்த்துருவோம். நீங்க
பொருளாதார தடை, பொருளாதார சிக்கல், பொருளாதார பற்றாக்குறை, வாயை திறந்தா வீட்டில் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு, பிள்ளைகளால் மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. தொழிலில் முடக்கம், தொழிலில் நஷ்டம், இது போன்ற நிகழ்வுகள்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதற்குண்டான பரிகாரத்தை ஒரு தீர்வை சொல்கிறேன். நேராக திருநள்ளாறு போங்க, சனி பகவானை வழிபடுங்க. முடிஞ்சதுன்னா ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ பண்ணுங்க. அவரை வழிபாடு பண்ணிட்டு குரு பகவானை அனுதினமும் வழிபடுங்க. உங்களுடைய கஷ்டம், சிக்கல், பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கி நல்ல பலன்கள், நற்பலன்கள் கைகூடும், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அதே போல இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஐயா எனக்கு கும்பத்தை சொல்லுங்க, மகரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்பு கொண்டு பேசுறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க கீழே கமெண்ட் அதுல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, உங்களுடைய வேண்டுகோளை சொல்லுங்க. கண்டிப்பா உடனே செய்யறோம். ஏன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பனாதான் அதுக்கு தான் நான் உங்களுக்கு முதல் உரிமை தரும். ஃபோன் காலில் வர்றதை ரெண்டாவது பட்சம் தான். கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பர் இருக்கு. எந்த சந்தேகமா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, உங்களுக்கு முதல் உரிமை உண்டு. சரி நண்பர்களே, அடுத்த பதிவான துலாம் ராசி பத்தி நாளைக்கு பார்க்க இருக்க போறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன்.